ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெண்ணெயிலிருந்து நெய் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தீபாவளி வரப்போகுது. ஸோ அதுக்காக நிறைய ஸ்வீட்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம வீட்லேயே நெய் தயார் பண்ணிட்டா நம்ம ஸ்வீட் செய்யும்போது இந்த நெய்யவே யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி பட்டர் 500 கிராம் மில்கி மிஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். அன்சால்டட் பட்டர். இது மாதிரி அடிகனமான பாத்திரமாக ஒன்று வச்சுக்கோங்க. அதில் பட்டரை சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கலாம். பட்டர் நல்லா உருகணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, வெண்ணெயெல்லாம் கரிஞ்சு போயிடும். கடையில் வாங்குகிற நெய்யை விடவே இது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போவும் நெய் கடையில் தான் வாங்குவீங்கன்னா இது மாதிரி பட்டர் வாங்கிட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்குது. இது ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் சிம்லேயே தான் வச்சு நீங்கள் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். வெண்ணெயெல்லாம் நல்லா உருகிருச்சு ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நிறைய நுரையாக அப்புறம் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம பாயில் பண்ண அப்படியே அந்த நுரையெல்லாம் அடங்கிடும். நம்மளுக்கு நல்லா கோல்டன் கலரில் வரணும் நெய். ஸோ கரண்டி விட்டு ஃபுல்லாக கலக்கி விடாமல் இது மாதிரி மேலே மட்டும் நான் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க. கசடு எல்லாம் கீழே அப்படியே படிஞ்சிடும். இது போக போக சைடெல்லாம் நம்மளுக்கு அந்த கசடெல்லாம் படிய ஆரம்பிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். முன்னே இருந்ததை விட இப்போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் நல்லா மஞ்சள் கலரில் இருந்தது. அந்த நுரையும் பாருங்கள் அடங்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் நல்லா கோல்டன் கலராக மாறிட்டே இருக்குது. அந்த கசடை எல்லாமே சைடில் படிஞ்சிட்டே இருக்குது. இன்னும் இது கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. சத்தமும் நல்லா அடங்கிருச்சு. உங்களுக்கு சவுண்டு எப்படி வருதுன்னு நான் காட்டுறேன். பாருங்கள் நல்லா குறைஞ்சிருச்சு. லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கசடு அப்படியே ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகும். பாருங்கள் மேலெல்லாம் நல்லா கிளியராக ஆகிட்டே இருக்குது. லாஸ்ட்டாக கருவேப்பிலையை போட்டுறேன். உங்கள்கிட்ட முருங்கைத்தலை இருந்தால் அதை கூட போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இதனால் வாசனைக்காக மட்டுமே சேர்த்துக்கிறோம். நான் 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்றேன். இது நல்லா ஆற விட்டுருக்கேன். பாருங்கள் கலர் நல்லா கோல்டன் கலராக மாறிடுச்சு. நம்ம கருவேப்பிலையை சேர்த்தோன்னே நல்லா நுரைச்சி வரணும் நெய். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு சில்வர் வடிகட்டியை வச்சு வடிச்சிடலாம். இது ரொம்ப சூடாக இருக்கும்போது பிளாஸ்டிக் வடியில் வடிச்சிடாதீங்க, ஓட்டை போட்டுரும். இதில் சின்ன சின்னதாக ஓட்டை இருக்கிறதுனால இதுக்கு மேலே நான் எந்த துணியும் வைக்கல. நான் அப்படியே ஊற்றி வடிக்க போகிறேன். உங்களது ஓட்டை பெருசாக இருந்ததுன்னா இதுக்கு மேலே ஏதாவது காட்டன் துணி வச்சு வடிச்சுக்கோங்க. நம்மளுக்கு கசடை எல்லாமே வடியில் தங்கிரும். பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் நெய் சூப்பராக மணக்க ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆயிரும், எல்லோ கலரில் மாறிடும். நான் அடுத்த நாள் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் இது அடுத்த நாள் நல்லா மணலாக கடையில் வாங்குறது மாதிரியே இருக்குது நெய். அதை விட நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த நெய் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். இனிமேல் நீங்கள் கடையில் நெய் வாங்கவே வாங்காதீங்க. இது மாதிரி வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக வெண்ணெய் வாங்கிட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.